நாங்கள் இந்த வீடியோவில் ஒன் கேன் சுவிட்ச் பல்பை பாவிச்சு எளிமையான மின்சுற்று எவ்வாறு அமைப்பது என்று சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். நாங்கள் முதல்ல ஒன் கேன் சுவிட்சில் ஒரு வயரை இணைப்போம். இவ்வாறு ஒன் கேன் சுவிட்சில் இணைக்கப்பட்ட வயரை நான் பிரேக்கரில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ சுவிட்சுக்குரிய பவரை நாங்கள் இணைச்சாச்சு. இது பிரேக்கரிலிருந்து சுவிட்சுக்கு வயரை இணைச்சிட்டோம். இப்போ நியூட்ரலை லைட்டுக்குரிய நியூட்ரலை நாங்கள் நியூட்ரல் பாரில் இணைப்போம். இப்போது நாங்கள் லைட்டுக்குரிய பேஸையும் நியூட்ரலையும் இணைச்சிட்டோம். அவ்வாறு இணைக்கப்பட்ட வயரில் நாங்கள் லைட்டை எவ்வாறு இணைப்பது என்று சொல்லி பார்ப்போம். இப்போ பல்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்பின் ஹோல்டரில் 2 வயர்கள் வரும். அதில் ஒரு வயரை நான் நியூட்ரலில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ லைட்டுக்குரிய நியூட்ரலை நாங்கள் நியூட்ரலில் இணைச்சிட்டோம். இப்போ லைட்டுக்குரிய பேஸ் வயரை நாங்கள் நேரடியாக ஒன் கேன் சுவிட்சில் இணைப்போம். இப்போது ஹோல்டர்ன மெட்ட வயரை நாங்கள் ஒன் கேன் சுவிட்சில் இணைச்சாச்சுது. இப்போது எளிமையான மின் சுற்று அமைச்சாச்சுது. நாங்கள் முதல்ல மெயின் சுவிட்சை ஆன் பண்ணுவோம். பிரேக்கரையும் ஆன் பண்ணுவோம். இப்போது பிரேக்கர் ஆன் பண்ணி ஆச்சுது. இப்போ பிரேக்கிலேருந்து சுவிட்சுக்கு பவர் வந்துட்டுது. நியூட்ரல் பாரிலேருந்து நியூட்ரலுக்கு நியூட்ரல் வந்துட்டுது. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ லைட் வேலை செய்யுது. இதே போல் நீங்களும் இந்த சுற்றை பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள்.